வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் ஆப்பிள் பழத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஆப்பிள் பழம் ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய பழங்களில் ஒன்று. இதில் நிறைய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள், விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் நார் சத்துக்கள் எல்லாமே காணப்படுது. தொடர்ந்து நம்ம ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. ஏன்னா எந்த நோயுமே நம்மளை அட்டாக் பண்ணாது, நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆப்பிள் பழம் இதயம், மூளை, இரைப்பை, குடல் அமைப்பு, எலும்புகள், கண்கள் இது எல்லாத்துலேயுமே ஏற்படக்கூடிய நாள்பட்ட நோய்களினுடைய அபாயத்தை குறைக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம ஒரு ஆப்பிள் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள், அதுக்கு காரணமான ஊட்டச்சத்துக்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு ஆப்பிள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தினமும் சாப்பிடும் போது இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஆய்வின்படி அதிக பிளவனாய்டுகள் உட்கொள்ளும் போது அது இருதய நோய்கள் ஏற்படக்கூடிய அபாயத்தை 30% நமக்கு குறைக்கும். வயதான ஆண்கள் மற்றும் கிட்டத்தட்ட 35,000 பெண்களில் ஆப்பிளை கொண்டு நடத்தப்பட்ட ஆய்வுகளில் இறுதியாக என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இதய நோய், மாரடைப்பு இந்த மாதிரி இதில் பிரச்சனைகளால் மரணம் ஏற்படுவதை ஆப்பிள் பழம் தடுக்குதுன்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. விலங்கு ஆய்வுகளினுடைய தோலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது இதயம் மற்றும் ரத்த நாளங்களை ஆக்சிஜனேற்ற சேதத்திலிருந்து பாதுகாக்குது என்று சொல்றாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் எடுத்துக்கலாம். மூளை ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, அந்த மூளை ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் எடுத்துக்கலாம். ஆப்பிள் இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள் மூளையை பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற ஞாபக மறதி சார்ந்த நரம்பியல் கடத்திகள் நோய்களிலிருந்து பாதுகாக்குது. வயது தொடர்பான நினைவாற்றல் இழப்பிலிருந்து ஆப்பிள் பழம் நம்மை பாதுகாக்கும். ஸோ வயதானவர்களுக்கெல்லாம் ஆப்பிள் பழம் கொடுக்கும்போது ஓரளவு ஞாபக மறதியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபோலியேட் குறைபாட்டை அதை சரி பண்ணும். இது அல்சைமர் நோயை தூண்டக்கூடிய புரதங்களினுடைய செறிவை குறைக்கும். அதனால நரம்பியல் கடத்திகளான அசிட்டைல் கொலைனுடைய அளவை இந்த ஆப்பிள் ஜூஸ் பராமரிக்கும். ஸோ நம்ம மூளை சார்ந்த பிரச்சனை நமக்கு எதுவுமே இருக்காது. எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன், எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேனராக சிந்தித்து செயல்படலாம். ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கிட்ட முடியும். தொடர்ந்து ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொள்ளும் போது முகப்பொருட்களை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிசின் வயதான சருமத்தை நீக்கும். அபிஜெனின், ஜெனிஸ்டின் மற்றும் பிற பாலிஃபினால்கள் இருக்கக்கூடிய இதெல்லாமே அந்த சத்துக்கள் எல்லாமே நம்மளுடைய சருமத்தை சூரிய ஒளி மற்றும் யூவி ரேஸ், புற ஊதா கதிர்களால் ஏற்படக்கூடிய அலர்ச்சி மற்றும் கருப்பு வெள்ளை புள்ளிகளிலிருந்து நம்ம பாதுகாக்கும். சருமத்தில் உண்டாகக்கூடிய எண்ணெய் சுரப்பை ஆப்பிள் பழம் கட்டுப்படுத்தி முகப்பொருட்கள் வருவதை தடுக்கும். இது தோல் புற்றுநோயையும் நமக்கு தடுக்கும். ஸோ மொத்தத்தில் ஸ்கின் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். மின்னக்கூடிய மிருதுவான பொலிவான சர்மம் நமக்கு கிடைக்கணும். இருக்கக்கூடிய முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள் நீக்கப்படும். பிளாக் சர்க்கிள்ஸ் எல்லாம் நமக்கு இருக்காது. நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள்லாம் நீக்கப்பட்டு சர்மம் புத்துணர்ச்சியாக புதுசாக நமக்கு பளபளப்பாக இருக்கும். தொடர்ந்து ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா எடை இழப்பை ஆரோக்கியமான முறையில் ஊக்குவித்துக் கொள்ளலாம். ஒரு கப் ஆப்பிள் பழம் சின்ன சின்ன பீஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.6 கிராம் அளவிற்கு நார் சத்துக்கள் நமக்கு கிடைக்கும். இது செரிமானத்தை மெதுவாக்குறதோட திருப்தியான ஒரு உணர்வையும் கொடுக்கும். இதனால் பசியை நம்ம குறைத்துக்கலாம். இதன் மூலமாக அதிகமாக சாப்பிட்றதும் தடுக்கிறதுக்கு நம்மளால முடியும். ஸோ அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை முதல்ல சாப்பிட்றது நிறுத்தணும் அப்படின்னால எடையை நம்ம குறைத்துக் கொள்ளலாம். அப்புறம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆப்பிள் இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைத்து சைடு எஃபெக்ட் எல்லாமே நம்மளுடைய உடல் எடையை குறைத்து கொடுக்கும். தினமும் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நீரிழிவு நோயை நம்மளால கட்டுப்படுத்த முடியும். ஸோ பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 9 ஆண்டுகளில் சுமார் 38,000 பெண்களிடம் நடத்தப்பட்ட தொற்று நோயியல் ஆய்வில் ஆப்பிள் உட்கொள்ளலுக்கும் டைப் 2 நீரிழிவு நோய்க்கும் இடையே இருக்கக்கூடிய தொடர்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு 1-2 ஆப்பிள்களை சாப்பிடுபவர்களுக்கு டைப் 2 நீரிழிவு நோய் வருவதற்கான ஆபத்து 28% குறையுது. கணையத்தில் இருக்கக்கூடிய செல்களினுடைய சேதத்தை இது பாதுகாக்குது. குறிப்பாக பார்த்தோம்னா பிளட்ல இருக்கக்கூடிய சுகருடைய அளவு நமக்கு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு ஆப்பிள் பழம் ஹெல்ப் பண்ணும். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் குடல் ஆரோக்கியத்தை, குடல் இயக்கங்களை மேம்படுத்துறதுக்கும் ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆப்பிள் பழம் செரிமானம் மற்றும் குடல் ஆரோக்கியத்திற்கு பெரிதும் ஹெல்ப் பண்ணும். இதில் இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள், கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் நார் சத்துக்கள் செரிமானத்தை பாதுகாக்கும். ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய கரையாத நார் சத்து பெக்டின் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே ஹெவி செல்லுலோஸ், குறுகிய சங்கிலி கொழுப்பு அமிலங்களாக மாற்றப்படுது. இது குடல் நுண்ணுயிரினுடைய வளர்ச்சி ஊக்குவித்து குடல் இயக்கத்தை மேம்படுத்தும். செரிமானத்தை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்கும். அதாவது செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கும். ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய
ஊட்டச்சத்து குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிக்கும். தொடர்ந்து ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு கிடைக்கும். அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் நமக்கு கிடைக்கும். நாள்பட்ட வீக்கம், நீரிழிவு நோய், இதய நோய், எரிச்சல் கொண்ட குடல் நோய் அறிகுறி, அல்சைமர் நோய், மூட்டு வலி, ஆஸ்துமா, இதயம் சார்ந்த பிரச்சனை, முடக்குவாதம், கிரோன் நோய் போன்ற நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள்லாம் ஆப்பிள் பழத்தை நம்ம சாப்பிடும்போது பெறலாம். ஆப்பிள் இருக்கக்கூடிய பாலிஃபினால்கள் அலர்ச்சியை எதிர்த்து போராடுவதற்கு ஹெல்ப் பண்ணும். ஃப்ரோசியானிடின் மற்றும் ஃப்ளோரிடின் போன்றவை, ஃபிளவனாய்டுகள் போன்றவை அலர்ச்சிக்கு காரணமான மரபணுக்களினுடைய வெளிப்பாட்டை குறைக்கிறதால நம்ம ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் பெற்று நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடி அதை குணப்படுத்திக் கொள்ளலாம். தினமும் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா கண் பார்வை நமக்கு ஆரோக்கியமாக கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். ஆப்பிள் பழத்தில் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் குவர்சரின் போன்ற சத்துக்கள்லாம் காணப்படுது. இது பிற கண் நோய் தொற்றிலிருந்து நம்மை பாதுகாக்குது. லூடின் மற்றும் ஜியாக்சாந்தின் ஆப்பிள் பழத்தில் இருக்கு. கரோட்டினாய்டுகள் இது எல்லாமே. ஸோ இது விழித்திரையில நிறத்தை கண்டறியறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆப்பிள் பழம் வயதானவர்களுக்கு வரக்கூடிய மாகுலர் சிதைவை மற்றும் கண்புரை போன்றவற்றிலிருந்து பிரச்சனைகள் பாதுகாக்குது. இப்போதே நம்ம ஆப்பிள் பழத்தை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இளமையிலேயே நம்முடைய கண் பார்வை தொய்வடையாமல் கூர்மையாக நம்ம வைத்துக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். தினமும் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொள்வது எலும்பு மற்றும் பற்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ஆப்பிள் பழத்தில் பொட்டாசியம், கால்சியம், துத்தநாகம் போன்ற பண்புகள் காணப்படுது. இது எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு உதவிகரமாக இருக்கு. ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கீழ்வாதம், ஆஸ்டியோபோரோசிஸ், மூட்டு வலி, எலும்பு சார்ந்த பிரச்சனைகளான பிற எலும்பு சார்ந்த நோய்களை நமக்கு தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால எந்த விதமான எலும்பு சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது. 40 வயசுக்கு அப்புறம் கூட நம்ம ஆரோக்கியமாக இருக்கலாம். எலும்பு அமைப்பு ஸ்ட்ராங்காக நமக்கு இருக்கும். தினமும் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம்னா முடி வளர்ச்சியை நம்ம ஆரோக்கியமான முறையில் தூண்டிக் கொள்ளலாம். அப்போ குறிப்பாக முடி வளர்ச்சி சார்ந்த ஆய்வுகள் பண்ணியிருக்காங்க. அதில் ஆப்பிள் பழம் எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தோம் அப்படின்னா புரோசியாடினின் B2 எனப்படக்கூடிய பாலிஃபினால்கள் ஏராளமான அளவு நமக்கு கிடைக்கிறதால நம்மளுடைய முடி மயிர்கால்கள் வரைக்குமே உள்ளிருந்து தூண்டப்பட்டு கெரோட்டின் உற்பத்தி பெருக ஆரம்பிக்கும். இதனால முடி வளர்ச்சிக்கு இது உதவிகரமாக இருக்கும். முடி உதுதல், பொடுகு தொல்லை, இது எல்லாத்தையுமே ஆப்பிள் பழம் நமக்கு கியூர் பண்ணிடும். ஸோ உள்ளிருந்து முடியுடைய வேர்கள் வரைக்கும் அதை ஸ்ட்ராங் பண்ணுறதால முடி கொட்டுதல் பிரச்சனை நமக்கு இருக்காது. அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவான கூந்தலை பெறுவதற்கு ஆப்பிள் பழத்தை இதனால் நம்ம எடுத்துக்கலாம். தினமும் ஒரு ஆப்பிள் பழம் எடுத்துக்கொண்டோம் புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்பிள் பழம் அதிக அளவில் உட்கொள்வது நுரையீரல், பெருங்குடல் மற்றும் குடல் பாதை புற்றுநோய்களினுடைய அபாயத்தை குறைக்கும். ஆப்பிள் பழத்தில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆரோக்கியமான செல்கள் மற்றும் டிஎன்ஏவை சேதப்படுத்தக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை அழிக்கும். 24 வாரங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டு முடியல 17% நமக்கு புற்றுநோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு குறைந்து விடும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதனால எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல், அந்த நமக்கு இருக்கக்கூடிய அந்த புற்றுநோய் செல் பரவலை வராமல் எதிர்த்து போராடுவதற்கு, அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம விடுவிப்பதற்கெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆப்பிள் பழம் நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ குறிப்பாக ஆப்பிள் பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஆப்பிள் பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்கள், நார்சத்துக்கள், பைட்டோகெமிக்கல்ஸ்கள், பாலிஃபினால்கள் நிறைந்து காணப்படுது. ஆராய்ச்சி மற்றும் மருத்துவ இலக்கணங்களின்படி இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்கு, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் ஆப்பிள் பழம் ஹெல்ப் பண்ணும். ஆப்பிள் பழத்தில் பெக்டின், குவர்சரின் போன்றவை காணப்படுது. இது செரிமானத்தை நமக்கு எளிமையாக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்டை நமக்கு கொடுக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு கொடுத்து பல விதமான நோய்களை வரக்கூடாமல் தடுக்கிறதுக்கு உதவும். அதனால தான் எந்த விதமான நோயுமே நம்மளை தாக்காது. மருத்துவரை சந்திக்கக்கூடிய அவசியமே இருக்காது நம்ம ஆப்பிள் பழம் சாப்பிட்டோம் அப்படின்னா. ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.